விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் கருவிகள் உள்ளிட்ட தேர்தல் பொருட்களை தாலுகா அலுவலகங்களில் இருந்து வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்து செல்லும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமோதரன், விவரங்கள். வணக்கம் சுபா. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சாவடிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அமைதியான முறையில் பொதுமக்கள் எவ்வித அச்சமும் இன்றி தயக்கமும் இன்றி வாக்களிக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் 1966 வாக்குச்சாவடிகளும் 1068 வாக்குச்சாவடி மையங்களும் உள்ளன. இதில் 67 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் என கண்டறியப்பட்டது. அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வாக்குச்சாவடி மையங்களில் இங்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து செல்லும் பணியானது, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து செல்லும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. மொத்தம் 8477 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 4182 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 2076 கட்டுப்பாட்டு இயந்திரங்கள், 2249 விவிபேட் கருவிகள் உள்ளிட்ட 8477 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இங்கிருந்து தாலுகா அலுவலகங்கள் உள்ளிட்ட அலுவலகங்களிலிருந்து மாவட்டம் முழுவதிலும் உள்ள வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த அனுப்பும் பணியினை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சி. பழனி அவர்கள் இன்று விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பார்வையிட்டார். இந்த பணியானது தேர்தலுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு தேவையான பொருட்கள் அனைத்தும் ஏற்றி இந்த வாகனங்கள் மூலம் 25 வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு பணியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 7,44,350 நபர்களும், பெண் வாக்காளர்கள் 7,58,545 வாக்காளர்களும் உள்ளனர். மொத்தம் விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.